இந்த வசனங்கள் எல்லாம் சாத்தான் சபையை அழிக்கும்படியாக, சபை முடிவான ரட்சிப்பு என்ற ஆத்தும ரட்சிப்பை அடைந்து நித்தியத்தில் மனைவியாய் அமரவிடால் தடுக்க அவர்களுக்கு மரணத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போராடுகிறார் சபை. All these attacks of the devil is trying to make the church weaken and bring the death, the eternal death into the church and stop all the ways to receive the glory of the Lord upon this bride. ஆனபடியால் தமது ஆலயத்திற்காக கர்த்தர் வாங்குகிறார், பழி வாங்குகிறார் சாத்தான். So the Lord is taking vengeance for the church which is Christ's bride. வேதாகமத்தில் வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது 7 தலையில் 10 கொம்புகளை உடைய சிவப்பு நிறமான மிருகம் ஸ்திரீக்கு முன்பாக தன் வாயை திறந்து நின்றது. அந்த ஸ்திரீ தன் ஆண் குழந்தையை பெற்றெடுத்த உடனே அதை விழுங்கி போடும்படி அவள் முன்பாக நின்றது என்று வாசிக்கிறோம். வாசிக்கலாம். Revelation chapter 7 14 verse 4 says the serpent was trying. Yes, 12:3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகள் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஏனென்றால் வெளிப்படுத்தின 12ஆம் Revelation 12 verse 3 and 4 says and another sign appeared in heaven, behold a great fiery red dragon having 7 heads and 10 horns and 7 diadems on his heads. His tail grew 1/3 of the stars of heaven and threw them to the earth. And the dragon stood before the woman who was ready to give birth to devour her child as soon as it was born. ஏனென்றால் வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி அந்த ஸ்திரீயானவள் ஆண் குழந்தையை பெற்றெடுப்பதை தடுக்க, ஆண் குழந்தை என்றால் ஜெயம் பெறுகிற நிலை, சாத்தான் மேல் வெற்றி கொள்ளும்படியாய் அவள் 1ஆம் வசனத்திலே அவள் தோற்றம் விதமாக இருக்கிறது. வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதத்தின்களே சந்திரன் இருந்தது. அவள் 12 நட்சத்திரங்களுடைய கிரீடத்தை அணிந்திருந்தாள் என்ற தோற்றம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. Revelation 12:1 and 2 says, now a great sign appeared in heaven, a woman clothed with the sun, with the moon under her feet, and on her head a garland of 12 stars. Then being with child, she cried in labor and in pain to give birth. The child, the male child, refers to the overcoming church.